புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நாம் கூடி வந்திருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பாடுகளின் வெள்ளியில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய உடலை, இரத்தத்தை நமக்காக ஈகம் செய்த இந்த உன்னதமான நாள். நாம் வாழ்வு பெறுவதற்காக, நாம் ஒவ்வொரு நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக, அவரோடு இணைந்து இருப்பதற்காக, அவர் கொடுக்கக்கூடிய எண்ணிலடங்கா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் இதோ தன்னுடைய உடலை ஈகம் செய்திருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை நினைத்து நாங்கள் நன்றி கூறுகிறோம். அப்பா, உம்முடைய தியாகத்தை நினைத்து நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை நினைத்து ஆண்டவரே, எங்களோட ஆண்டவரே, இந்த ஆராதனை பாடல் வாயிலாக உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழுகின்றோம், ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி நம் முன்பாக எழுந்திருக்கக்கூடிய ஆண்டவரை ஆராதித்து ஆர்ப்பரித்து புகழ்ந்து நாம் பாடுவோம். காருண்யமே உந்தன் மடி தேடும் பாவினான், உன்னை தினம் மறந்தேனே நான். பாவியனை மன்னித்திட மனமிரங்கும், பாவியனை மன்னித்திட மனமிரங்கும். பண ஆசையில் புகழ் ஆசையில் உலகத்தில் பாவம் நான் செய்தேன். பண ஆசையில் புகழ் ஆசையில் உலகத்தில் பாவம் நான் செய்தேன். உன் கையிலானி அறைந்தவர்காய் நீ, உன் கையிலானி அறைந்தவர்காய் நீ, தேவனோடு ஜெபித்தவர் நீ. பாவியனை மன்னித்திட மனமிரங்கும், பாவியனை மன்னித்திட மனமிரங்கும். சுயநலங்கள் என்னை சேர்ந்ததும்
இன்பம் பெற பாவம் நான் செய்தேன். சுயநலங்கள் என்னை சேர்ந்ததும் இன்பம் பெற பாவம் நான் செய்தேன். உன்முகம் நோக்கி உமிழ்ந்தவர்காய் நீ, உன்முகம் நோக்கி உமிழ்ந்தவர்காய் நீ, தேவனோடு ஜெபித்தவர் நீ. பாவியனை மன்னித்திட மனமிரங்கும், பாவியனை மன்னித்திட மனமிரங்கும். காருண்யமே உந்தன் மடி தேடும் பாவினா, உன்னை தினம் மறந்தேனே நான். பாவியனை மன்னித்திட மனமிரங்கும், பாவியனை மன்னித்திட மனமிரங்கும். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பாடுகளின் வெள்ளியில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். நாம் மீட்பு பெறணும், விடுதலை பெறணும், நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ளணும். அதற்காக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய உடலை நமக்காக கையளித்திருக்கிறார். மிகப்பெரிய விலை. நம்ம கொரிந்தியர்களின் முதல் புத்தகம் அதிகாரம் 6 இறைவார்த்தை 20 வாசிக்கிறோம். கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். அவ பாருங்க, விலை என்ன விலை அப்படின்னா, தன்னுடைய உயிரையே நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போது உயிரையே கொடுத்த கடவுளுக்கு நாம் என்ன கொடுக்க போகிறோம்? பிரியமானவர்களே, நம்ம அதாவது தொடர் வண்டியில் ட்ரெயினில் பயணிச்சிருக்கலாம், அல்லது விமானத்தில் நம்ம பயணித்திருக்கலாம். அப்படியெல்லாம் போகிறப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தொடர் வண்டியில் ஏசி, அதில் ஃபஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி அப்படிலாம் இருக்கிறது. அப்புறம் நான் ஏசி அதெல்லாம் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். அதே போல் விமானத்தில் நம்ம பார்க்குறோம், முதல் தர வகுப்பு எக்கனாமிக்கல் கிளாஸ், அந்த ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். அப்போது அந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணுறோம், ஒரே தொடர் வண்டியில் தான் பயணிக்கிறோம், அல்லது ஒரே விமானத்தில் தான் பயணிக்கிறோம். ஆனால் நமக்கு போதுமான சலுகைகள் கொடுக்கப்படுகிறதா? நிச்சயமாக இல்லை. ஃபஸ்ட் ஏசியில் இருக்கக்கூடிய அந்த கொடுக்கக்கூடிய சலுகைகள் வேறு, செகண்ட் ஏசியில் பயணிக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் வேறு, தேர்ட் ஏசியில் பயணிக்கக்கூடிய அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் வேறு, நான் ஏசியில் போகக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் என்பது அப்படியே வேறு வேறாக இருக்கிறது. ஆனால் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய விலை தான். இப்போது நான் ரிசர்வ் பண்ணவே இல்லைப்பா, நான் முன்பதிவு பண்ணவே இல்லை. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நான் அன்றைக்கு நான் டிக்கெட் எடுத்து பயணம் செஞ்சேன் அப்படின்னா, கூட்ட நெருக்கடியில் அங்கே பார்த்தோம் அப்படின்னா, அங்கே உட்கார இடம் இல்லாமல், நிற்க இடம் இல்லாமல், பொருட்களை வைக்க வேண்டிய இடம் இல்லாமல் நெரிசல் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதே கொஞ்சம் ரிசர்வ் பண்ணி நம்ம போனோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு தேவையான பாதுகாப்பு, இன்னும் ஏசியில் பயணிக்கின்ற பொழுது இன்னும் ஒரு 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 கம்ஃபர்ட் நமக்கு இருக்கக்கூடியதை, அந்த வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியதை நாம் பார்க்குறோம். அப்போ எதற்கு இந்த உதாரணத்தை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் அப்படின்னா, தன்னையே கொடுத்த கடவுளுக்கு நம்ம எதை விலையாக கொடுக்குறோம்? இன்றைக்கு திருப்பாடுகளின் வெள்ளி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆலயங்களுக்கு நம்ம பயணம் மேற்கொள்கிறோம், ஒரு புனித பயணமாக மேற்கொள்வோம். குறிப்பாக நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு அங்கே நற்கருணை ஆண்டவர் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் அங்கே நற்கருணை ஆண்டவர் சந்தித்து அவங்க ஜெபம் செய்யக்கூடிய ஒரு நிலை. இதான் அந்த நோக்கம். ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே பல நேரங்களில் வேடிக்கை பார்ப்பதற்காக செல்லக்கூடியது, அல்லது பொழுதுபோக்குக்காக போகக்கூடியது, அங்கே போய் செல்ஃபி எடுக்கிறது, குரூப்பாக போயிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு டைம் பாஸுக்காக நேரத்தை செலவிட, அப்படியே அந்த நேரத்தை கடத்துவது. இதெல்லாம் இன்றைய நாளில் நாம் கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு அல்ல, விலை அல்ல. மாறாக கடவுள் இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன கேட்குறார் அப்படின்னா, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய வாழ்வை கொடையாக பரிசாக கேட்குறார். பாருங்கள், மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தை 24 இப்படியாக வாசிக்கிறோம். இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். அப்போ தன்னலம் துறந்து, இன்றைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம். இப்போ உதாரணம் பாருங்கள்,
நம்ம வந்து ட்ரெயின் புக் பண்ணியிருக்கலாம், ஒருவேளை நேரத்துக்கு போகலை அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் போயிருப்போம், ஆனால் ட்ரெயினை வந்து தவற விட்டுருப்போம். ஏதோ ஒரு சில காரணங்களால் தவற விட்டுருப்போம். அதே போல் நம்ம வந்து கோயிலாக போவோம், நற்கருணை ஆண்டவரை வந்து சந்திப்போம். ஆனால் என்ன செய்வோம் அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்தினால நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுக்காததுனால என்ன செய்கிறோம் அப்படின்னா, கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த விண்ணகத்தை, நிலை வாழ்வை நம்ம வந்து இழந்து போகின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பாடுகளின் வெளியில் நம்ம வந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஆண்டவருடைய அந்த பாடுகளை நாம் வந்து சிந்திக்க வேண்டும். அவர் நமக்காக தியாகம் செஞ்சார். அப்போ நாம் ஆண்டவருக்காக என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய நேரத்தை முழுமையாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, ரொம்ப அழகாக அதே பொருள் சொல்கிறாரு. கொரிந்தியர்கள் முதல் புத்தகம் அதிகாரம் 19 இறைவார்த்தை 20 தொடர்ந்து சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். அப்போ இன்றைக்கு நான் என்னுடைய உடலால் நான் கடவுளுக்கு பெருமை சேர்க்க போகிறேனா, பெருமை சேர்க்க தயாராக இருக்கிறேனா? இல்லை நான் கோயிலுக்கு போவேன், எல்லாம் மேக்கப்பெல்லாம் பண்ணிட்டு போவேன், எந்த தியாகமும் பண்ண மாட்டேன், அது பக்தர்கள். சீடத்துவ வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசுவாக மாறணும், இயேசுவை போல வாழணும். அதான் இன்றைய நாளில் அவருடைய பாடுகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அல்லது முன்வைக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, கோயிலுக்கு போய் நம்ம என்ன செஞ்ச ஆண்டுடைய அருளை இழந்து விடாமல் இருக்க, நம்முடைய உடலை, நம்முடைய நேரத்தை ஆண்டவருக்கு நாம் காணிக்கையாக அந்த முழுமையாக ஒப்பு கொடுப்போம். நம்முடைய உடலை நாம் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த ஆண்டவர் நம்மை கொண்டு மிகப்பெரிய அற்புதங்களை செய்வார். அப்படிப்பட்ட இந்த வல்லமையை இறைவன் நமக்கு தந்திரல வேண்டுமென தொடர்ந்து நம்மை நாம் அர்ப்பணித்து, நம்மையே நாம் பலியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ உம்முடைய உடலை நாங்கள் வாழ்வதற்காக, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக நீர் கையளித்திருக்கிற ஆண்டவரே. பவுலுடைய யாருடைய வார்த்தைக்கு இணங்க ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய உடலால் உமக்கு பெருமை சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டிய அந்த அருளை ஆசிரை எங்களுக்கு நிறைவாய் தரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உலக காரியங்களில், உலக மாயைகளில் ஆண்டவரே, பாவ வாழ்க்கையில் நாங்கள் சிதைந்து விடாமல், திசை திருப்பி விடாமல் ஆண்டவரே, உம்மிலே நாங்கள் எங்களுடைய கண்களை பதிய வைக்க வேண்டும். உம்முடைய தியாகத்தில் ஆண்டவரே எங்களுடைய கண்களை நாங்கள் பதிய வைக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான வல்லமை, ஆற்றலை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடல் சார்ந்த சோதனைகளை வெல்ல உம்முடைய ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களுடைய உடலால் நாங்கள் உமக்கு பெருமை சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டிய அருளை ஆசிரை நிறைவாய் தருவதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.